தியானம்னா என்ன? பிரம்ம முகூர்த்தம் நம்ம சொல்கிறோம். பிரம்மம்னா என்ன? இந்த தியான யோக பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சொல்லிக் கொடுக்குறோம். வெறும் யோக பயிற்சிகள் செய்கிறதுனால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, தியானம்னா என்ன? எதுக்காக தியானம் பண்ணுறோம்? நம்ம காலையிலேருந்து நைட் படுக்கிற வரையிலும் நிறைய வேலைகள் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோடனே வேக வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லையா? அப்படி தானே? காலையில் எழுந்திரிச்ச உடனே டென்ஷனோடு எழுந்திரிப்போம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஸ்கூலுக்கு கிளம்பணும். அது இருக்குது பாரு ஒரு பெரிய டென்ஷன். புக்கை மறந்துடுவோம் எடுத்து வைக்கிறதுக்கு, டிஃபன் கரெக்ட் டைமுக்கு ரெடி ஆகாது, எத்தனையோ பிரச்சனை இல்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே எத்தனை பிரச்சனை இருக்குது நமக்கு. படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது வேறு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, படிச்சுட்டு போகலாம், டீச்சர் வேறு திட்டுவாங்களே, அதை வேறு காலங்காலில் உட்காந்து படிக்கணும் இல்லையா? எவ்வளோ டென்ஷன் நமக்கு பற்றியா? சாயங்காலம் வந்த உடனே நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அன்றைக்கெல்லாம் ஓடி ஆடி விளையாண்டோம். இன்றைக்கி நாம் அந்த கம்ப்யூட்ரு, நம்ம அந்த என்னது ஃபோன், இந்த ஃபோன்களோடவே நம்ம குடும்பம் நடத்திட்டுருக்குறோம். அப்படி தானே? எல்லா மாணவர்களும் அப்படி ஆயிட்டிங்களா? அப்படி தான் ஆயிட்டிங்க. எல்லோரும் தலையாட்டுறாங்க. ஆமாம் ஆமான்ட்டு ஒத்துக்குறீங்க ஆச்சுங்களா? அதனால் சாயங்காலம் வந்த உடனே படிக்கிற நேரம் போக அதோடவே நம்ம உறவாடுறோம். அதனால் நமக்கு நம்முடைய கலாச்சாரம், பண்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை விட்டு ஓடி போயிடுச்சு. ஓடியே போயிட்டுருக்குது. நம்ம பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. அதனால தான் இப்போது அரசாங்கமே இந்த யோக கல்விக்கு, தியான கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா மாணவர்கள்லேருந்தே கொண்டு வரணுங்கிறதுல தான் ஸ்கூல்ஸ்க்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி தானே? எல்லோரையும் சேவிக்கிறாங்களா? சரியா? ஆகையினால் இந்த தியான யோக பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சொல்லிக் கொடுக்குறோம். வெறும் யோக பயிற்சிகள் செய்கிறதுனால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு யோக பயிற்சியிலையும் போஸ்டர்ஸில் நல்ல உடம்பு வளைக்கிறோமா? நல்லா வளைச்சி அற்புதங்களை செய்கிறோம். நீங்கள் குழந்தைகளாம் நிறைய அற்புதங்கள் செய்கிறீங்க. அற்புதங்கள் எங்கேருந்து வரணும்? எங்கேருந்து வரணும் அற்புதங்கள்? அப்படியே ஒரு போஸ்டர், ஒரு பையன் ரகுவர்ஷன் யோக நித்ரா அற்புதமாக செஞ்சுருக்கான். இந்த தம்பி நக்ஷத்ரா, நீ சூப்பராக செய்கிற. நடராஜாசனா சூப்பராக செஞ்சுருக்கிற. ஆச்சா, இப்படி பல பேர் அற்புதங்களை உடல் அளவில் செய்கிறாங்க. எப்படி அற்புதம் செய்யணும்? அற்புதங்களை எப்படி காமிக்கணும்? எப்படி நம்ம அற்புதம் காமிக்கணும்? உடலில் வளைச்சி அப்படியே தலைகீழ நின்று எப்படியோ நம்ம காண்பிக்கிறது பெருசல்ல, அது உடலை சார்ந்தது. ஆக ஒழுக்கம், பண்புகள், தெய்வீக சக்திகள் இது நமக்குள்ளே சேர்க்கிறதுக்கு தான் இந்த யோக பயிற்சிகள். நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, நல்லா பெண்ட் பண்ணுறீங்க, அப்போ என்னவாகுது உங்கள் உடம்புக்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ரத்தோட்டங்கள் வேக வேகமாக போகுது. இருதயம் எத்தனை முறை துடிக்கும்? யாருக்கா சொல்லுவீங்களா? யாருக்கும் தெரியாதா? நானே தான் சொல்லணுமா? சரி, அதையும் நானே சொல்லிடுறேன். 70லேருந்து 75 முறை ஒரு நார்மலாக துடிக்குது. நோயாளிகளாக இருந்தால் 80க்கு மேலே ஓடி போயிடுது. ரொம்ப கடுமையான நோயாளிகளாக, ஹார்ட் டிசீசஸ்லாம் இருந்துச்சுன்னா 90, 100ன்னு ஓடி போயிடுது. நல்ல தியான யோக பயிற்சிகள் செய்கிறவங்களா இருந்தால் எத்தனை இருக்கணும்னா ஒரு 60, 65 இருந்ததுன்னா அவங்களுடைய ஹார்ட் நல்ல ஸ்ட்ரென்தர்ன்ட் ஹார்ட்டாக இருக்குது, நல்ல பலம் பொருந்திய ஹார்ட்டாக இருக்குது. ஆச்சுங்களா? நுரையீரல் எத்தனை முறை சுவாசிக்கிறோம் நாமோ சொல்லுவீங்களா? யாருமே சொல்ல மாட்டிங்களா? அதுவும் நானதே சொல்லணுமா? சரி, 14 முறையிலிருந்து 18 முறை நம்ம சுவாசிக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு. 14 முறையிலிருந்து
எத்தனை முறை? 18 முறை சுவாசிக்கிறோம். இதே நோயாளியாக இருந்தால் என்னவாகுது? 20, 22, 24 ஓடி போயிடுது. கடுமையான நோயாளிகள் இருந்தால் 30க்கு மேலே ஓடி போயிடுது. அப்போ என்னவாகுது? அப்படிங்கிற மாதிரி சுவாசிக்கிற மாதிரி ரொம்ப கடுமையான நோயாளிகளுக்கு அப்படி ஓடி போயிடுது. அப்போ அப்படி சுவாசிக்கும் போது என்னவாகுது? இருதயம் வெகு வேகமாக வேலை செய்யணும். உங்கள் தலையில் ஒரு 25 கிலோ மூட்டையை, அரிசி மூட்டையை வச்சா என்னவாகும்? சுமந்துட்டு போக சொன்னால் சின்ன குழந்தைகளுக்கு தாங்குவீங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ இருதயத்துக்கு அந்த பாரத்தை கொடுக்கலாமா? சொல்லுங்கள். நான் வச்சு எடுத்து வந்து 25 கிலோ உங்கள் மேலே வைக்கிறேன். இங்கேருந்து சுமந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்னு நான் சொல்கிறேன். முடியுமா உங்களால்? முடியாது. அப்போ இருதயத்துக்கு மொத்தம் அந்த பாரத்தை கொடுக்கலாமா? ஏன் கொடுக்குறோம்? நம்ம ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம்? இருதயம் நம்ம கடைசி வரல வேலை செய்கிற ஒரு மகா பெரிய உறுப்பாக இருக்குது. கடைசி வரை ரத்தத்தை என்ன பண்ணுது? பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. கால் நுனி வரையில் உச்சந்தலை வரையில் ரத்தம் போகணும். ரத்தம் போகலன்னு என்னவாகும்? உறுப்புக்கெல்லாம் சீக்கிரமாக சேதாரம் அடைஞ்சிடும். ரத்த ஓட்டங்கள், ரத்த நாளங்கள் சுருங்குது. பிளட் வெசல்ஸ் சுருங்கினாலோ, சுருங்குச்சுன்னா என்னவாகும்? ரத்தங்கள் அங்கே போகாது. சரியா? ரத்தங்கள் போகாது, கிடைக்காது. அப்போ ரத்தங்கள் கிடைக்கலன்னா என்னவாகும்? அந்த உறுப்புகள் சீக்கிரமாக வீக்கன் ஆகும், பலவீனமாகும். பலவீனமாச்சுன்னா என்னவாகும்? சீக்கிரமாக எல்லா நோய்களும் வந்துடும். எல்லா நோய்களும் வந்துடும். எத்தனை வருஷம் நம்ம வாழணும்? நீங்களாம் எத்தனை வருஷம் வாழணும்னு நினைக்கிறீங்க? காது எனக்கு கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். 120 வருஷம் வாழணும்னு சொல்லி நம்ம உடல் தகுதி இருக்குன்னு மெய்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் மெய்ஞானிகள் எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்க? ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. நாம் இப்போ எத்தனை வருஷம் வாழ்கிறோம்? 120 வருஷம் வாழ்கிறோமா? இப்போ எத்தனை வருஷம் வாழ்கிறோம்? 70லேயே நிறைய பேர் போயிடுறாங்க. 50, 40, 50லேயே எல்லாம் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிடுறாங்க. கொரோனாவில் ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. ஆச்சா, அப்போது இந்த உடம்பு எப்படி கிடைக்கிதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்புக்குள்ளே இந்த உடம்பை யார் இயக்கிறது? நீங்கள் வாழணுன்னா ஒன்று உள்ளே இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் வாழ முடியும். அது இல்லைன்னா நம்ம பொட்டுன்னு போயிடும். அது என்னது? அது என்னது? அது உயிர். உயிர் இல்லைன்னா என்னவாகும்? நம்ம வாழ முடியுமா? உயிர் சக்தி தான் மூலமாக இருக்குது. உயிர் இருந்தால் தான் அதுதான் ஆத்மாவை மாற்றுது. உயிர் ஆத்மாவை மாறுது பின்னாடி. நம்ம உடம்புக்குள்ளே உயிர் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? புருவ மத்தியில் உள்முகமாக நம்முடைய உயிர் இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த உயிர் நம்ம உடம்புக்குள்ளே இல்லைன்னா என்னவாகுது? இந்த உடம்பான சிவம் சவமாக மாறிடுது. ஆண்டவன் நம்ம சொல்லிட்டு எங்கெங்கேயோ தேடிட்டுருக்குறோம். கோயில் கோயிலாக போயிட்டுருப்போம். கோயிலில் போய் என்ன செய்வோம்? அங்கேயும் ஒழுக்கமாக வழிபாடுகள் செய்வோமான? செய்ய மாட்டோம். அங்கேயும் போய் போன கதை, வந்த கதை, அந்த கதைலாம் பேசிக்கிட்டு இருப்போம். அங்கேயும் பொல்யூட் பண்ணுவோம். கோயிலையும் அசுத்தம் பண்ணிகிட்டே இருப்போம். குறைகளே பேசுவோம். பக்கத்து வீட்டம்மா அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு அந்த கோயிலில் போய் பேசிகிட்டு இருப்போம். ஏண்டா நீ எத்தனை மார்க்கோட எடுத்த? ஃபெயில் ஆகிட்டியா? முடிச்சிட்டியா? அங்கே போயும் குறைய தான் பேசுவோம். ஞானம் வரணுமா, நல்ல படிப்பு வரணும், எனக்கு நல்ல நினைவாற்றல் வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அங்கே போயும் குறைகளே பேசிகிட்டு இருப்போம். ஆச்சா, அப்புறம் வழிபாடுகள் எப்படி பண்ணுவோம்? நேராக போவோம். முருகா, இந்த வருஷம் நான் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் 1008 தேங்காய் உடைப்பேன், இல்லையா நோ உனக்கு அப்படின்னு பேரம் பேசுவோம். யார்கிட்ட? கடவுள்கிட்ட பேரம் பேசுவோம். நாம் ஒழுக்கமாக படிக்க மாட்டோம். நாம் சுற்றிக்கிட்டு இருப்போம். கடவுள் வந்து நம்மளை எழுதி கொடுக்கணும். என்ன ஒரு டீலிங் பற்றியா நமக்கு?
அப்புறம் நாம் மார்க் கம்மியாகிடுச்சுன்னா அந்த கோயில் பக்கமே போக மாட்டோம். இந்த கடவுள் சரியில்லைப்பா, வேறு கடவுளில் சர்ச் பண்ணுவோம், யார் நமக்கு 100 மார்க் கொடுக்குறாங்களோ அந்த கடவுளை பார்ப்போம் அப்படின்னு ஓடி போயிடும். இப்படி தான் நம்முடைய தேடுதல் இருக்குது. அப்போ நம்முடைய உடம்புக்குள்ளே கடவுளாக இருக்கிறது, ஆண்டவனாக இருக்கிறது. ஆண்டவன்னா என்ன? நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது, ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய உயிர் தான். அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த உடம்புக்குள்ளே உயிர் இல்லைன்னா ஒரு அணு அசைக்குமா? இந்த ஒரு அணு அசையாது. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஆண்டவனாக இருக்கிறது யார்? நம்முடைய உயிர் தானே. அப்போ இந்த உயிரை நாம் கடவுளாக மதிக்கணும். உயிரை எப்படி நம்ம கடவுளாக மதிக்கணுங்கிறதுக்காக தான் கோயிலை அத்தனை கோயிலை கட்டி வச்சுருக்கோம், கோயில் கோயிலாக கட்டி வச்சுருக்கோம். நாம் என்ன பண்ணுவோம்? நேராக போயிட்டு ஒரு 10 செகண்டில் டக்கு டக்குன்னு போட்டுட்டு, ஆண்டவா என்னை காப்பாற்று, எனக்கு நல்ல மார்க்கை வாங்கி கொடு, 100 மார்க் நான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே நிமிஷத்தில் நம்ம முதல்ல வந்துடும். ஸ்கூலுக்கு போகிறீங்க, தினமும் அட்டெண்டன்ஸை மட்டும் போட்டுட்டு வீட்டில் வந்து தூங்கினா ஏதாவது வேலை ஆகுமா? ஸ்கூல் டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ஏதாவது புரியுமா? எக்ஸாம் எழுத முடியுமா உங்களால்? நல்ல மார்க் வாங்குவீங்களா? வாங்க முடியாது. ஏன்னா ஸ்கூலில் நீங்கள் போய் எதுவுமே கேட்கல, டீச்சர் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் காதால கேட்கல, எதையும் உள்வாங்கலை, எதையும் கொண்டு போகலை. அதை மாதிரி கோயிலுக்குள்ளே போய் அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகையினால நாம் கோவிலில் போகிறோம்னா நாம் இப்போ என்ன செய்ய போகிறோமோ அதுதான் முன்னாடி மெய்ஞானிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய கலாச்சாரம், பண்பாடுகள் எல்லாமே மெய்ஞானிகளால் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மெய்ஞானிகள் கொடுத்த அந்த பண்புகளுக்கு ஒப்ப தான் கோவில்கள்லாம் உருவாக்கி நமக்கு இது போல் பயிற்சிகளில் நமக்கு அன்னைக்கு குருபீடங்களில் வேத பாடசாலைகளில் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் இப்போ இருக்குதா? எல்லாம் அழிஞ்சு போச்சு, மறைஞ்சு போச்சு, எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஆகையினால இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாம் நினைவுபடுத்தி செய்கிறோமா அப்படின்னா இல்லை. ஆகையினால நாம் செடிக்கு வேரில் தண்ணி ஊற்றுவீங்களா, இலைக்கு தண்ணி ஊற்றுவீங்களா? வேருக்கு தானே தண்ணி ஊற்றுவீங்க. அப்போ இந்த உடலில் எது வேராக இருக்குது? நம்முடைய உயிர் தான் வேராக இருக்குது. நாம் யோக பயிற்சிகளை வெறும் உடம்புக்குள்ளே மட்டும் இப்படி ஆட்டிட்டு போனால் ஏதாவது செயல்பாடுகள் இருக்குமா? வெறும் உடம்பை நம்ம அற்புதங்கள் காமிக்கிறது என்ன பயன் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம யோசனை பண்ணணும். ஆக இது இலைக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. ஆகவே உயிருக்கு நம்ம வேருக்கு தண்ணி ஊற்றுறோம். உயிர் சக்தியை பலம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி களைகள், இது எப்படி கிளைகள், இலைகள் இது எல்லாமே அப்படியே நல்லா மலர்ந்துருக்குதோ அதே போல் நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உடல் பலம் எல்லாமே கிடைக்கும். ஆகையினால உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட உணர்வுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். மன தூய்மை தான் உடம்பினுடைய ஆரோக்கியம். நாம் உட்காந்து ஸ்ட்ரெச்சிங் பெண்டிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜிம்முக்கு போய் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையோ வெறும் யோக பயிற்சிகள் பண்ணுறதுனாலையோ நமக்கு எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படின்னாக்கா யோகக்கலையில் அற்புத பலன்கள் இருக்குது. எப்படி நாம் செய்யணும் அப்படின்னாக்கா தியானத்தோடு இணைந்து நாம் இந்த பயிற்சிகளை செய்யணும். தியானம்னா என்ன அர்த்தம்? எதுக்காக தியானம் செய்யணும்? எதுக்காக செய்யணும்? மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தியானம் பண்ணணுமா? மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. தியானம் அப்படின்னாலே ஒன்றை திரும்ப 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 என்றது தான் தியானம். இப்போ நீங்கள்லாம் அங்கேருந்து வந்திருக்கிறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிருப்பீங்க? ஒரு 4 மணி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பீங்களா? என்னடா இது எங்கள் டீச்சர் தூங்க விடலை, இன்ஸ்ட்ரக்டர் தூங்க விடலை, காலங்கால 4 மணிக்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி வர வச்சுட்டாங்களே. ஒருத்தர் 2 பேரெல்லாம் வெளியூர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்துலாம் ஒரு பாப்பா வந்திருக்கிறாங்க, கேள்விப்பட்டு.
அப்போ நேற்று நைட்டே அவங்களாம் புறப்பட்டு காலங்காலம் வெள்ளன புறப்பட்டு இங்கே வந்திருக்கணும். எத்தனை சிரமப்பட்டு வந்திருக்கிறோன்னா ஆர்வம் இருக்கணும்ல. ஆர்வம் இருந்தால் தானே வர முடியும். அப்போ அந்த ஆர்வம் எப்படி வருது? நம்முடைய எண்ணங்கள் வலிமையாக இருந்தால் தான் வரும். அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் எண்ணிருப்பீங்க, ஓ இன்றைக்கி 16ஆம் தேதி இங்கே வந்து நம்ம போகணுங்கிற அந்த உணர்வுகள் வலிமையாகும் போது தான் எண்ணங்கள் வலிமையாகுது. அப்போ அந்த எண்ணங்கள் வலிமையாகும்போது தான் உங்களோட செயல்கள் அங்கே வெளிப்படுது. அப்போ உங்களோட எண்ணங்கள் பலவீனமாக இருந்துச்சுன்னா சோம்பேறித்தனம் தான் வரும். எண்ணங்கள் வலிமையாக இல்லைன்னா என்ன ஆகுது? அடப்போப்பா யோகாவாக ஒன்றாத அதை பொழப்பத்த பசங்க செய்கிறது, காலங்காலில் எழுந்திரிச்சு வர முடியுமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் தான் நிறைய பேருக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. பயிற்சி கூப்பிட்டா யாரும் வரமாட்டேங்கிறாங்க, எல்லாம் தூங்குறாங்க. எத்தனை மணி வரைக்கும் தூங்குறாங்க? 9 மணி வரைக்கும் தூங்குறாங்க. தன்னுடைய உயிர் சக்தியை பலப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள். எத்தனை பேசுவாங்க, எல்லாம் அப்படியே வாயை திறந்தோம்னா அப்படியே ஞானத்தை கொட்டுவாங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம என்னவாக இருப்போம் அப்படின்னாக்கா 0வாக இருப்போம். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.